ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமையும், இல்லது என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் கிடைக்கப்பெறும் சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த விருச்சிகம் ராசியில் உள்ள நீங்கள் கடந்த காலத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எப்படா நல்ல காலம் வரும் அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. படுத்தா தூக்கம்ல அப்படியே ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த 7 நாட்களில் கிடைக்க போகும் யோகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த விருச்சிகம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகப்பெருமானாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் வரும் தடைகள் அனைத்துமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வரணுங்க. முருகன் நீங்கள் கேட்குறது அப்படியே தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால உங்களோட ராசிக்குரிய கடவுள் அப்படிங்கிறதுனாலையுமே நீங்கள் தொடர்ந்து வழிபடுங்க, நன்மை அதிகரிக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ நாங்களுமே முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த முருகப்பெருமானின் அருளை பெற சிவபெருமான் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். மேலும் இந்த துலாம் ராசியில் உள்ள உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் எப்படா தீரும் அப்படின்னு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அதற்கு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் எதனால் வருது, அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் ஃபோன் மூலியமாக அவங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கான தீர்வை பெற்றது, அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் இந்த நம்பருமே நாங்கள் உங்களுக்கு தரோம். டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த நம்பர் இருக்குங்க, உபயோகம் படுத்திக்கோங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து நாம் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 12 ராசிக்காரங்களுக்குமே அவங்களோட கிரக பலன்களின்படி அந்த வாரம் எப்படி இருக்கும், அந்த நாள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது கணிக்க முடியும். அந்த வகையில் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா, தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு பிரச்சனையை இந்த வாரம் நீங்களாம் முன்னின்று தீர்க்க போகிறீங்க. அதுவும் உங்களோட முடிவு அப்படிங்கிறது எல்லோரோடையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமையும். பல நாட்களாக தவித்து வந்த வேலைகளை எல்லாமே ஒரு வழியாக நீங்கள் திறம்பட செய்து முடிச்சு காட்ட போகிறீங்க. எதிர்பாராமல் கிடைக்கும் ஆதரவு உங்களுக்கு இந்த வாரத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வாய்ப்பை கொடுக்கும். நீங்கள் புதிதாக தொடங்கி இருக்கும் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. உங்களோட கைக்கு வராமல் இருந்த நிலுவையில் இருந்த பணமுமே விரைவில் கை வந்து சேரும். சொத்து விஷயமாக கை வர வேண்டிய விஷயங்களுமே சொத்துக்களுமே இந்த வாரம் உங்களோட கை வந்து சேரும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது தடைகள் அனைத்தும் விளங்கும் ஒரு யோகமான வாரமாக அமைஞ்சிருக்கு. வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை அப்படிங்கிறதும், சுகஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரனோட சேர்க்கை அப்படிங்கிறதுமே ஒரு சுபமான நிகழ்வை உருவாக்கும். இந்த 2 கிரக நிலைகளுமே சுபமாக தாங்க இருக்கும். தொழில் முயற்சிகள் நிறைவேறும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிலவிய சங்கடங்கள் சூரியனை கண்ட பனி போல விலகிடும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு உங்களோட திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். வருமான தடை அகன்று ஒரு நிலையான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகி வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கும் தேவையான வருவாய் கிடைக்க துவங்க போகுது. கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மற்றும் மனக்கவலைகள் மறைந்து தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் நீங்கி உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும்.
வாடகை வீட்டில் வசித்தவங்க கூட சொந்த வீட்டிற்கு குடியேறும் வாய்ப்பு கிடைக்கும். சிலரெல்லாம் பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்கும் யோகம் அமையும். மறுமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு விரைவில் நல்ல வரன் கிடைக்கும். பெண்களுக்கு தாய் வழி ஆதரவும் சீதனமும் கிடைக்கும். சனிக்கிழமை முன்னோர்களை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல பலனை அதிகரித்து தரும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், சுக்கிரன், கேது எல்லாமே உங்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். செந்தில் வடிவேலனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வளங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் மட்டும் திட்டமிட்டு செயல் செஞ்சீங்கன்னா உங்களோட செயல்கள் எல்லாமே லாபம் பெறும் வாய்ப்பை உங்களால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து பணம் தக்க சமயத்தில் கை வந்து சேரும். இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க. வெளிநாட்டு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். அதன் பிறகு விருச்சிகம் ராசியில் உள்ள அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையான வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் காணாமல் போகும். நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் பற்றின கவலை மட்டும் அவ்வப்போது மனதில் அதிகரிச்சிருக்கும். உங்களோட உடல்நிலையில் ஒரு சில சங்கடங்கள் அவ்வப்போது வந்து நீங்கும். மருத்துவரின் ஆலோசனையால் முழுமையாய் நீங்கும். விருச்சிகம் ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவானால் வருமானம் தடையின்றி வந்து சேரும். புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும் வாய்ப்பும் இருக்குது. தொழில் வியாபாரம் சீரும் சிறப்புமா இருக்கும். ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பையுமே பெற போகிறீங்க. தேவைக்கேற்ற பணம் தக்க சமயத்தில் கை வந்து சேரும். குடும்பத்தில் இதுவரைக்கும் நிலவி வந்த நெருக்கடிகளும் காணாமல் போகும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும் யோகத்தை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரம் பெற போகிறீங்க. போர் குணம் கொண்ட பூமிக்காரன செவ்வாய அதிபதியை கொண்டவங்க தான் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு சூரியன் 2, 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். என்னதான் திட்டமிட்டு காரியம் செஞ்சாலுமே செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். சில நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த கடன் தொகையுமே நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கை வந்து சேரும். சந்திர பகவானோட சஞ்சாரங்கள் சில மேன்மையான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் நடக்க உதவியாக அமையப்போகுது. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் சேமித்து வச்சிருந்த பணத்தில் கொஞ்சம் சிக்கலான நேரத்தை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. புதன் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும். கமிஷன் வியாபாரம் கை கொடுக்கும். புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் கிடைக்கும். குரு 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களோட வீட்டில் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு வாரிசு வாய்ப்பு கிடைக்கும் யோகம் அமையும். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளே உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. சனி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சிலரால் முடியாத காரியத்தையுமே நீங்கள் ரொம்பவும் எளிதாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களோட செயல்களை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. இதன் மூலம் நிலம் வாங்கி விற்கிறதுல புதிய சாதனையே நீங்கள் இந்த வாரம் படைக்க போகிறீங்க. பழைய கடன்கள் வசூலாகும். பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். ராகு 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பூர்வீக சொத்துல உங்களுக்கான உரிய பங்கு உங்களுக்கு கிடைக்குங்க. வழக்கு விவகாரங்களுமே சாதகமான பலனை பெற்று கொடுக்கும். கேது 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கடல் கடந்து வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான வாய்ப்பு வரும் பொழுது பயன்படுத்திக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறந்த வகையிலுமே அமையும். சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் நிதானத்தை கடைபிடிச்சா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வார்த்தைகளையும் செயல்களையும் கவனமாக இருக்கிறது கூடுதல் நன்மையை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வார இறுதியில் தனஸ்தானம் செல்லும் பொழுது புதிய ஆதித்ய யோகத்தால் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு ஆர்வம் அதிகரித்து காணப்படும். பள்ளி கல்லூரிகள் மூலம் படிப்பு சம்பந்தமாக சுற்றுலா சென்று வரும் வாய்ப்புமே அமையும். சிலருக்கெல்லாம் அரசு வேலைக்கான ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு அதிக சம்பளத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் யோகமுமே இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நிலவிய பனிப்போர் விலகி சுமூகமாக இருக்க போது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். பிள்ளைகள் உங்களோட அறிவுரையை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு.
இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் சாதகமாக தாங்க இருக்குது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் வாய்ப்பை நீங்கள் பெறக்கூடிய சிறப்பான யோகமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட செயல்களையும் சொல்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறது போதுமான வரை கூடுதல் பலனை பெற்றுக் கொடுக்கும். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இது போல் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த வாரத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவிட்டுருக்கோம். உங்களோட நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.